அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறத அப்போ காதில் வாங்கிக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அதுக்கு பதிலாக இந்த ட்விட்டரில் சொல்லுவாங்க தெரியுமா, கதறியா கதறு கதறு, கேட்டதுக்கு பதில் வராது. இப்போ சஜி போடுறோம், அது ஒரு 10 தொண்டர்களாவது ஆமாங்க இது தப்பு, நாளைக்கு எனக்கும் இது நடக்கும் அப்படின்ற நினைப்பு வரமாட்டேங்குது. கதறியா, திமுக காசு வாங்கிட்டியா, என்ன மட்டும்தான் திமுகவில் காசு வாங்கிட்டியா, அதிமுகவில் காசு வாங்கிட்டியா, பாஜகவில் காசு வாங்கிட்டியா, எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டு நான் இவங்களை திட்டிட்டு இருக்கிறோம். நம்ம வைக்கிறது விமர்சனம். அதனால இவருக்கு என்னது சொல்றாங்கன்னா, அரசியல் விமர்சகர்கள் பொதுவான ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அந்த விமர்சனத்தை எடுத்துக்கணும். இவர் வசனம் தானே பேசியிருக்காரு, எழுதி கொடுத்து ஒப்புவிக்கிறாரு. இவருக்கு உள்ளார்ந்து இந்த விமர்சனம் நம்ம மேல இருக்கான்றதெல்லாம் கிடையாது. இருந்திருந்தானா ஒரு பார்ட்டியுடைய செட்டப்பே மாறி இருக்கும். அது இல்லாம அதுக்கு இவனுங்க இது பண்றதுக்கு விஜய் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்காருங்க. கொடுத்ததே பேசிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரியாது. அப்போ இவர்கள் பதில் சொல்றாங்க. அது எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ் கீழே பதில் சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி இவர்கள் இந்த அரித்மெட்டிக்ஸ்லாம் உதவாது. அதாவது உதவாத அரித்மெட்டிக்ஸா, உதவாத அரித்மெட்டிக்ஸ் உதவாதுன்னா நீ ஏன் 67 77 பற்றி பேசுகிற?